கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டையில் சட்டவிரோதமாக மது விற்பனை செய்யப்பட்டு வந்ததை புதிய தலைமுறை செய்தியாக வெளியிட்டது. இதன் எதிரொலியாக இருவரை கடலூர் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஸ்ரீதரிடம் கேட்கலாம். ஸ்ரீதர், சட்டவிரோதமாக மது விற்பனை செய்தவர்கள் எப்படி பிடிபட்டனர்? காவல்துறையினருக்கு இந்த தகவல் எப்படி கிடைத்தது? தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட 6700 கடைகள் மதுபான கடைகள் அரசு மதுபான கடைகள் செயல்பட்டு வந்தன. இந்நிலையில் தமிழகம் முழுவதும் பூரண மதுவிலக்கு கொண்டு வர வேண்டும், நேரத்தை படிப்படியாக குறைக்க வேண்டும், கடைகளை படிப்படியாக குறைக்க வேண்டும் என கோரிக்கை இருந்தது. இதனையடுத்து 6700 மதுபான கடை என்பது தற்போது 6200 கடையாக குறைந்துள்ளது. கடலூர் மாவட்டத்தில் பொறுத்தவரைக்கும் 226 மதுபான கடைகள் செயல்பட்டன. தற்போது 210 மட்டுமே செயல்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் நேரம் குறைக்கப்பட்டது. பகல் 12 மணிக்கு தான் தற்போது அரசு மதுபான கடைகள் திறக்கப்படுகிறது. ஆனால் கூலி தொழிலாளர்கள் இது மதுக்கள் குடித்து அடிமையாக ஒரு சில பகுதிகளில் காணப்படுகிறார்கள். அவர்களை குறிவைத்து காலை 6 மணிக்கே சிலர் மதுபான கடைக்கு அருகே சட்டவிரோதமாக மதுக்களை வாங்கி பதுக்கி வைத்து அதை அதிக விலைக்கு விற்பனை செய்து வருகிறார்கள். இது குறித்து நேற்று முன்தினம் ஆதாரங்களுடன் புதிய தலைமுறை செய்தி வெளியிட்டோம். அதன் அடிப்படையில் நேற்று திடீரென காவல்துறை அதிரடியாக ரகசிய ஒரு ஆய்வு மேற்கொண்டது. அதில் பரங்கிப்பட்ட பகுதியில் விற்பது உறுதி செய்யப்பட்டு இக்பால் என்பவர் கைது செய்யப்பட்டார். இன்று காலை பெண்ணடம் பகுதியில் அதேபோல் மதுபான கடையில் ஒட்டி பதுக்கி வைக்கப்பட்டு அதிக விலைக்கு விற்பதை தெரிய வந்த அடுத்து சிவகுமார் மற்றும் சக்திவேல் ஆகிய இருவரை தற்போது காவல்துறையால் கைது செய்யப்பட்டார்கள். இந்த நடவடிக்கை தொடர்ந்து நடைபெறும். அனைத்து இடங்களிலும் இதுபோல் சோதனை மேற்கொள்ளப்படும் காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்ரீதர், கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டையில் மட்டும் இது போன்ற சட்டவிரோதமாக மது விற்பனை நடைபெற்று வருகிறதா? வேறு அந்த பகுதியில் வேறு எங்கேனும் நடைபெற்று வருகிறதா இந்த சட்டவிரோத மது விற்பனை? பெரும்பாலும் கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரம், பரங்கிப்பேட்டை, விருத்தாச்சலம், பெண்ணடம், திட்டக்குடி இந்த பகுதியில் இதுபோல் காலை 6 மணிக்கே மதுக்கடையை ஒட்டியுள்ள சில மறைவிடத்தில் இரவே மதுபானங்களை வாங்கி வைத்து பதுக்கி வைத்து அதை மறுநாள் காலையில் கூலி தொழிலாளரை குறிவைத்து ஒரு பாட்டிலுக்கு 50 ரூபாய் என்ற இடம் அதிக விலைக்கு விற்பனை செய்து வருகிறார்கள். கூடுதலாக அரசு விற்கும் விற்பனையை விட அதிகமாக 50 ரூபாய் வைத்து விற்பனை செய்து வருகிறார்கள். இது தொடர்கதையாக வருகிறது. இது சம்பந்தமாக தான் நேற்று முன்தினம் ஆதாரப்பூர்வமாக செய்தி வெளியிட்டிருந்தோம். அதன் அடிப்படையில் தான் தற்போது காவல்துறை உடனடியாக இதை ஆய்வு மேற்கொண்டு வந்தார்கள். இன்று காலை 2 பேர் கைது செய்யப்பட்டார்கள். அவர்களிடமிருந்து சில மதுபாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் 6 மணியிலிருந்து 9 மணிக்குள் பெரும்பாலான இடங்களில் விற்று தீர்த்து விடுவதாகவும் 9 மணிக்கு பிறகு அதிக விலைக்கு வாங்க மாட்டார்கள். குறிப்பாக 12 மணிக்கு அரசு கடை திறந்துவிடும். அதனால் அதிக விலைக்கு வாங்க மாட்டார் என்பதற்காக 6லிருந்து 9 மணிக்குள் பெரும்பாலான இடங்களில் இதுபோல் கடை திறந்து விற்பனை செய்வது தொடர்கதையாகிறது. அதை தான் நாம் வெளியிட்டோம். அதன் அடிப்படையில் தான் தற்போது 3 பேர் கைது செய்யப்பட்டார்கள்.